ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைய டிஷ் ஒரு உருளைக்கிழங்கும் சாம்பார் வெங்காயமும் வச்சு ஒரு கலவை சாதம் செய்ய போகிறேன். ஃப்ரைட் ரைஸு ரொம்ப சிம்பிளான பொருள் தான். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான ஐட்டம் ஒரு 1/4 கிலோ பேபி உருளைக்கிழங்கு எடுத்துருக்காங்கன்னு குட்டி குட்டியாக தான் இருக்கும். நான் இதை அறிய போகிறதில்ல, அப்படியே தான் செய்ய போகிறேன். ஒரு 1/4 கிலோ சாம்பார் வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்டுக்கு யூஸ் பண்ண குழம்பு மிளகாத்தூள், அரைச்ச மிளகாத்தூள், குடமிளகா 2, பெப்பர் பவுட்ரு, கருவேப்பிலை, கரம் மசால் பவுடர், கார்ன்ஃப்ளவர். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம், சால்ட்டு. அடுத்து கரம் மசால் பவுடர், கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சம் பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு. இது எல்லாத்தையும் கலந்துப்போம். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுப்போம், கலருக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு போட்டுப்போம். இது நல்லா கலந்துப்போம். இது தண்ணி ஊற்ற தேவையில்ல. கொஞ்ச நேரம் இப்படி சொட்டு கூட ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக நல்லா கோட்டிங் ஆயிடுச்சு. இப்போ இதை பொரித்து எடுத்துப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது ஒவ்வொன்றா எடுத்து போட்டுப்போம். கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ஒரே வாட்டியாக போட்டுடுறேன். நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் 2 முறையாக போடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. அப்படியே முட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சொட்டு கூட எண்ணெயில் அந்த மசாலா பிரியல பார்த்தீங்களா? இதுதான் பக்குவம். அப்படியே எடுத்துருவோம், வடியில் வச்சுப்போம். சோம்பு போட்டுக்கலாங்க. அடுத்து இந்த சாம்பார் வெங்காயமாக ஒரு 5-6 பூண்டு பல் இருக்குது, அதை போட்டுப்போம். கண்ணாடி பதத்தில் நல்லா வதங்கிட்டேங்க சாம்பார் வெங்காயம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம். சாப்பாடு நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. புழுங்கல் அரிசி சாதம் தான். ஒரு 1/2 கிலோ இருக்கும். இதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டோம். சால்ட்டு போட்டுக்கலாங்க. சாப்பாடுக்கு தேவைப்பட்ட சால்ட்டு போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலக்கிடலாம். இதிலே குடமிளகா போட்டுடலாம். லேசாக வதக்கிடுவோம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுருவோம். இதிலே நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், அதனால் போட தேவையில்லை. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மைல்டாக வதக்க விடுங்க. ஃபுல்லாக தீயை குறைச்சி வச்சுருங்க. குடமிளகா சும்மா லேசாக வதக்கினாலுமே போதும், வெந்துடும். அடுத்து பெப்பர் தூவிப்போம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டேன். இந்த உருளைக்கிழங்கு வறுத்தது எடுத்து போட்டுருவோம். நல்லா கிண்டிப்போம். இந்த சாதத்தில் போட்டு நல்லா கிண்டிடலாம். சாப்பாடு நல்லா கிண்டியாச்சுங்க. கொத்தமல்லி தூவிடலாம். முற்றிலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷுங்க இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க இது மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடும். இது ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கிடையாது. நீங்கள் செய்யுங்க. கிழங்கு வேக வைக்கிறது மட்டும்தான் வேலை. அதுக்கப்புறம் அதை பொரித்து எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் ரொம்ப சிம்பிள் வேலை தான். ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.